இப்போ நம்ம பார்க்க போகிறது 19th கொஸ்டின் யூசிங் த டேட்டா கன்சாலிடேட் கமெண்ட். டேட்டா கன்சாலிடேட் கமெண்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பண்ண போகிறோம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டு யூஸ் த டேட்டா கன்சாலிடேட் கமெண்ட் டு கால்குலேட் த டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட்டட் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேஜஸ், ட்ராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் ஸோ ஆன் எக்ஸெட்ரா அப்படின்றாங்க. ஆர் டு கால்குலேட் த ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட்டட் ஃபார் சே டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அதாவது இது வரைக்கும் தான் நமக்கு கொஸ்டின். அதாவது டேட்டா கன்சாலிடேட் கமெண்டை யூஸ் பண்ணி அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு வேஜஸ், ட்ராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஆஃபீஸ் சப்ளைசஸ் அதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் போட சொல்கிறாங்க. ஆனால் டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட் போட சொல்கிறாங்க. ஸோ டோட்டல்னாலே நம்ம சம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இதே கேள்விக்கு அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதே கேள்விக்கு நீங்கள் டு கால்குலேட் தி ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட். ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட் பண்ணணும், அப்படி ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட் பண்ணணும். ஆனால் கொஸ்டின் ஒன்று தான். அவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒன்று டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட் கேட்பாங்க, இல்லாட்டி ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட் கேட்பாங்க. அப்போ நம்ம எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம மாற்றணும். டோட்டல் கேட்டால் சம் போட போகிறோம், ஆவரேஜ் கேட்டால் ஆவரேஜ் போட போகிறோம். அவ்வளோதான். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் அவங்க சொன்னதெல்லாம் அடிச்சுக்கோங்க. வேஜஸ், ட்ராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஆஃபீஸ் சப்ளைஸ், ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பேசுகிறாங்க. இந்த மூணு மட்டும் நான் கொடுத்தேன். அது போக வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ இதில் நம்ம டம்மி நம்பர் போட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். நமக்கு ரியல் டேட்டாஸ்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ ஈக்குவல் ரேண்ட் பிட்வீன் கீழே இருக்குது, கொடுத்துட்டு டாப் கொடுங்க ஃபில் ஆயிரும். பாட்டம் கம்மியான வேல்யூ, லோயஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறேன், ஒரு 1500 கொடுக்குறேன். கம்மா டாப் ஹையஸ்ட் வேல்யூ நான் ஒரு 5000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. இந்த ரேண்ட் பெட்வீன் அப்படின்னா என்னதுன்னா, பெட்வீன்னா இடையில, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க அந்த லோயஸ்ட் வேல்யூக்கும் இந்த ஹையஸ்ட் வேல்யூக்கும் இடையில இருக்கிற ஒரு நம்பர்ஸை ரேண்டமாக எடுத்துகிட்டு கொடுக்கும். அதான் இந்த ரேண்ட் பெட்வீனோட ஃபங்க்ஷன். கொடுத்துட்டு இதில் ரெண்டு ஆர்கியூமெண்ட் தான் கேட்கும். என்ன கேட்கும்னா பாட்டம் டாப். பாட்டம்ங்கிறது லோயஸ்ட் வேல்யூ, டாப்புங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எடுத்துக்க முடியும். ஆனால் என்ன, அந்த ஃபார்முலா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் 2216 கொடுத்துருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். இதை பாருங்கள் மாறுது பார்த்தீங்களா. அது ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் தூக்கிடுங்க. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் டேட்டா மாறிக்கிட்டே இருக்குன்னா, நமக்கு இங்கே டேட்டா தெரிஞ்சாலும் ஃபார்முலா பாருங்கள், உங்களுக்கு ஃபார்முலா தான் தெரியும். அப்போ இது ரியல் டேட்டாவே கிடையாது. இது டேட்டாவே கிடையாது. ஃபார்முலா மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தால் டேட்டா. அதனால தான் உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ் ஆகும்போது அந்த ஃபார்முலா திரும்ப உங்களுக்கு அந்த டேட்டாஸை எடுத்து கொடுக்குது. இதை நம்ம டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதே இடத்துல பேஸ்ட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ, டவுன் ஆரோ, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வேல்யூஸ் இருக்கும். அதில் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் 3536, இங்கேயும் 3536. இனிமேல் உங்களுக்கு மாறாது. அடுத்து இந்த இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி லெஃப்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டா அடிச்சுக்கோங்க. டேட்டா அடிக்கணும் அடிங்க, இல்லாட்டி நம்ம ஃபார்முலா போட்டுருக்கோம். ஈக்குவல் ரேண்ட் பெட்வீன் டேப் கொடுத்துருங்க. டாப் வேல்யூ 1500, 5000 கொடுக்கணும். இல்லை எவ்வளோ கொடுத்துக்கலாம், 10,000 கொடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட்டு கீழே போய் வேல்யூஸ்
அவ்வளோதான் மாறிடும். இந்த டான்சிங் லைன் இருந்துகிட்டே இருக்கு. இன்னொன்று நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஏரியாவை சுற்றி ஒரு லைன் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது டான்சிங் லைன் சொல்லுவாங்க. இது போகிறதுக்கு எஸ்கேப் கொடுத்துருங்க போயிடும். சரிச்சா? இப்போ நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ண போகிறோம். கன்சாலிடேட் அப்படின்னா என்னதுன்னா, உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து கொடுக்கறதுக்கு பேர் தான் கன்சாலிடேட். இப்போ எனக்கு இந்த இதையும் எனக்கு வந்து மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு டேட்டா வரணும். அதாவது 4491 8491 கூட்டி எனக்கு வந்து வரணும். அவங்க டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதையும் கூட்டி நமக்கு இங்கே வரணும். அதான் வந்து கன்சாலிடேட். அதே ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னா, ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட் வந்தால் இதையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டேட்டா வச்சுட்டு டேட்டாக்குள்ளே போங்க. இதில் கன்சாலிடேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கமெண்ட் கன்சாலிடேட் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸாமில் டோட்டல் அமௌண்ட் கேட்கலாம், இல்லாட்டி ஆவரேஜ் அமௌண்ட் கேட்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அப்போ ரெண்டில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். டோட்டல்னா சம் கொடுக்க போகிறோம், ஆவரேஜ்னா ஆவரேஜ் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸில் சம் இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஆவரேஜாக மாற்றணும், வேறு ஒன்றுமே இல்லை. இதான் இந்த இதை மட்டும் தான் சேஞ்சஸ். சம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் அதை கிளிக் பண்ணி இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க, ஆட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சரி, ஒரு நிமிஷம் நான் வெளிப்படுறேன். எனக்கு வந்து கன்சாலிடேட் வந்து ரிசல்ட் எங்கிட்ட இருக்கணுமோ அதை கர்சரை கொண்டு வந்து வைக்கணும். நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஆல்ரெடி இங்கே டேட்டா இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிறேன். எனக்கு டேட்டா வந்து இந்த இடத்துல வரணும்னு நான் வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல டேட்டா வரணும். இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு கன்சாலிடேட் கொடுங்க. சம்னா சம், ஆவரேஜ்னா ஆவரேஜ் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. அடுத்து இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்க, ஆட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த ஹெட்டிங் வேணும் அப்படின்னா இங்கே டாப் ரோ கொடுங்க. சில பேர் இந்த ஹெட்டிங்கை லெஃப்டில் இங்கிட்டு இப்படி அடிப்பாங்க. இப்படி அடிச்சிருந்தாங்கன்னா லெஃப்ட் காலம் கொடுக்கணும். ஆனால் நம்மளோட ஹெட்டிங் எங்கே இருக்குது, ரோவில் தான் இருக்குது. டாப்பில் இந்த ரோவில் தான் இருக்குது. ஸோ டாப் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். என்னோட கர்சர் இங்கிட்டு இருக்குது. ஸோ ரிசல்ட்டு இங்கிட்டு தான் வரும். ஓகே கொடுத்துருக்கேன். வந்துருச்சா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இங்கேயும் சம் பண்ணி ஒர்க் இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. இது வந்து டோட்டல் அமௌண்ட் பட்ஜெட். சப்போஸ் நமக்கு ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட் கேட்குறான் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதே மாதிரி தான் எந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் வருமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க, கன்சாலிடேட் கொடுங்க. இப்போ சம் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஆவரேஜ் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி டேட்டா வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கொடுத்தது இதில் இருக்குது. இதையே யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி இதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணாலும் பண்ணலாம். டாப் எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுங்க, டேட்டாவை செலக்ட் பண்ணுங்க, ஆட் கொடுங்க. அடுத்து ரெண்டாவது டேட்டாவை செலக்ட் பண்ணுங்க, ஆட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டிங் வேணும் அப்படின்னா ஹெட்டிங் எங்கிட்டு இருக்குன்னு பாருங்க, ரோல இருக்கு. ஸோ நான் டாப் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு வரும். இது ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட். டோட்டல் கேட்டால் சம் போடணும், ஆவரேஜ் கேட்டால் ஆவரேஜ் போட போறீங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து 19th கொஸ்டின். அவ்வளோ.